ஷை பாரத் மாதா பார்வதி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உயிர் பலியை சாப்பிடுதான், நாயை துன்புறுத்துதான். அப்போ இன்னைக்கு கணக்கு போட்டார். ஏன்னா நானே கேட்டேன், பார்வதி அம்மாவே ஈசங்கிட்ட கேட்டேன், ஈஸ்வரங்கிட்ட கேட்டேன். எல்லா வாயிலாத ஜீவன் பூரா அம்மானு தான் கூப்பிட்டு அந்த வார்த்தை நாக்கு கொடுத்துருக்கிய, அது உயிர் இலக்கையில் என்னத்தான் கூப்பிடுது கடவுளேன்னு கேட்டதுக்கு, இப்போ தெரியுதா பார்வதி, பார்த்தியா எப்படி அழிக்கான், பார்த்தியா மானிடப்பை எப்படி அழிக்கான், எப்படி அழிச்சிருக்கு பூமியை குதறினான். இப்போ ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னு முடிச்சிட்டான், அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ நாயை அழிக்க வந்து நாய்க்குட்டி அழிக்கான். அப்போ எப்படி என்ன அர்த்தம்? எல்லாமே நடத்துகிறது நான் கைலாசத்தில் ஆதியில் எப்படி கன்னியாகுமரி டு உள்ள 75 கிலோமீட்டரில் நீதி அரசராக நான் ஆண்டனோ, ஒரு உயிர் பலி கூட தொடக்கூடாது, பூமியில் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கொன்னு மானிட பிறவிக்கு நான் கொடுத்தேன். பார்வதி உனக்கு தெரியுமா இல்லையா? யாவும் இல்லை, எனக்கு மதி இழந்ததுனால எனக்கு ஒன்றுமே தெரியலை. அதனால் இப்போ ஆதியில் நீங்கள் போட்டது கரெக்டு, கணக்கு போட்டு கொடுத்தீங்க, கணக்கு அதுபடி வந்தது. ஒவ்வொரு இடமா கொடுக்கையில் வரத்தை நான் கொடுத்துட்டேன். அந்த வரத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னும் அதை முடிக்க முடியாமல் இருந்தேன்னு என்கிட்ட சொன்னார் என் ஈசன். இனிமேல் முடிஞ்சு போச்சு. இப்போ கடைசி அத்தியாயத்தில் இந்த ஓலைச்சோடு ஏட்டில் நாயை கடிப்பான், நாயை விளாடுவான், நாயை கொல்லுவான். இந்த மானிடப்பே அரசராட்சி எல்லாம் ஆண்டு எல்லாமே நச்சு, பூரா மன்னராட்சி, ஜமீனுக்குள்ளே கணக்கு. இப்போ அரசியல்வாதி சுத்தமாக சைவராக்கி பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். அவனுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு பூமியில் ஆடு மாடு கோழி பறவைகளோடு சேர்ந்தது தான் மானிடப்பேலுக்கு பூமியில் நான் விவசாயம் கொடுத்தேன், அழிச்சிட்டான். பாத்தியா பார்வதி? அப்போ இவனை என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி முற்றுப்புள்ளி விடை வைக்கார். இதுக்கு விடையாக இருக்கிறது கையெழுத்து ஏன் போட்டான், அது எல்லாமே தப்பாக கையெழுத்து போட்டு எல்லா வழக்கு ஓடுது. அந்த கருப்பு ஆடைங்கிறது என்னன்னு இப்போ புரியுதா உனக்கு? நாங்கள் தப்பு பண்ணி வைப்போம், நீ முடிஞ்சா பிடிச்சி பாரு, இல்லைன்னா அழிச்சு பாரு அப்படிங்கிற கேள்வி கேட்டான். இப்போ நான் மும்பையில் மலையை இறக்கியிருக்கேன், அடுத்தாப்பில் நோயை இறக்குவேன். மும்பையில், மகாராஷ்டிரா, டெல்லி எல்லாமே அவன் வச்ச நீதிமன்றமே நடத்த விட மாட்டேன். நடக்காது, எதுவுமே நடக்காது. நீதிமன்றம் கைலாசத்தில் நான் உட்கார்ந்து நடத்தி கொண்டே இருக்கேன். நீதிமான், நீதித்துறை, நீதிபதியை ஜட்ஜி, நீதி அரசர் நான் 4 கணக்கில் நடத்திக்கிட்டு இருக்கேன். இவனா நானா பார்ப்போம் அப்படின்னு என்கிட்டே சொல்லிட்டார். பார்வதி நீ உட்காந்து வேடிக்கை மட்டும் பார், நான் என்ன நடத்துன்னு மட்டும் பார் அப்படின்ட்டார். இப்போ மும்பையில் அடித்த அடி தமிழ்நாடு ஊடாளப்பட்ட மாநில அடி, எப்படி எல்லா 25 மாநிலம், பெங்களூரு, இலங்கை, சுலோன் வரைக்கும் கதற விடுவார். நாய்க்குட்டி அவன் வீட்டில் தப்பு செய்கிற பூரா அவன் வீட்டில் போய் நைட்டு 12 மணிக்கு மேலே ஒவ்வொருத்தர் வீட்டு மாளிகையில் ஊளையிட்டு போயிடும். ஊளையிட்டு போகையில் நிலநடுக்கம், காற்று, புயல், அந்த நோய் எல்லாமே தன்னாலே கடவுள் விட்ட பவரில் அவன் வீடை அழிச்சிரும். வீட்டுக்குள்ளே கிடக்கிறவனை மானிட பிறவியை ஒன்று விடாமல் ஒட்ட வலிச்சு அழிச்சிரும். முக்கால் சத்தியம், நீ தப்பு செஞ்ச தண்டனை இந்த ஜென்மத்தில் வாங்கிட்டு போடா அப்படின்னு முக்கால் சத்தியம்.